உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கரூரில் மது போதையில் 2 இளைஞர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலையில் அமர்ந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். என்ன காரணத்திற்காக 2 இளைஞர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட கரூர் கோவை சாலையில் 4 தளங்களுடன் கூடிய தனியார் சொகுசு விடுதி ஒன்று அமைந்துள்ளது. இந்த விடுதியின் வளாகத்திலேயே உயர் ரக சைவ அசைவ உணவகம் ஒன்றும் கீழ்த்தளத்தில் அமைந்துள்ளது. இன்று அப்பகுதிக்கு வந்த கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த மேல மணத்தட்டை கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் கிருஷ்ணராயபுரம் அடுத்த வீரியபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகன் ஆகிய 2 இளைஞர்களும் அதீத மதுபோதையில் உள்ளே நுழைந்து அங்குள்ள உணவகத்தில் அசைவ உணவுகள் சாப்பிடுவதற்காக கேட்டுள்ளனர். அப்போது பணியில் இருந்த இளைஞர்கள் அவர்களது நிலையை அறிந்து அங்கிருந்து வெளியேற கூறி அறிவுறுத்தியுள்ளனர். அப்போது ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட 2 இளைஞர்களும் விடுதி ஊழியர்களை தரக்குறைவாக பேசியதால் கரூர் காவல் நிலையத்திற்கு ஊழியர்கள் தகவல் கொடுத்து அங்கு போலீசார் வந்து அப்பகுதிக்கு வந்துள்ளனர். இருவரையும் மதுபோதையில் இருந்த 2 இளைஞர்களையும் போலீசார் வெளியே அழைத்து வந்தபோது சிறப்பு உதவி ஆய்வாளர் ஒருவரை இளைஞர்கள் தகாத வார்த்தையில் தரக்குறைவாக பேசியதோடு சாலையில் அமர்ந்து திடீரென்று மறியல் செய்ய ஆரம்பித்துள்ளனர். அதை போலீசார் கண்டித்ததும் ஆத்திரமடைந்த இருவருமே வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு செய்து வாகனங்களை மறித்து அராஜகத்தின் உச்சத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து மேலும் சில காவலர்கள் அப்பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு மதுபோதையில் இருந்த 2 இளைஞர்களையும் காவல்துறை வாகனத்தில் ஏற்றி விசாரணைக்காக கரூர் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். மதுபோதையில் அராஜகத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பரப்பியதை அடுத்து அந்த வீடியோக்கள் தற்போது வைரலாக பரவி வருகிறது. மேலும் மதுபோதையில் இருந்த 2 இளைஞர்களில் ஒரு நபர் அந்த சம்பந்தப்பட்ட தனியார் உணவு விடுதியில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு பணியாற்றியவர் என்று கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.